வணக்கம் தாய்நாடு. தினம்தோறும் உங்களுடைய கண்களுக்கு விருந்தளித்துக் கொண்டிருக்கும் வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சிக்காக நாங்கள் உங்களை ஒரு அத்துமீறிய குடியிருப்புக்கு அழைத்து செல்ல போன்றோம். வழமையாக நாங்கள் உயர் பாதுகாப்பு வலயத்திலிருந்து விடுபட்ட சில இடங்கள் இன்னும் அத்துமீறிய குடியிருப்புகளை பற்றி பலவேறான நிகழ்ச்சிகளை வழங்கியிருப்போம். அந்த வகையில் தற்பொழுது நாங்கள் கொக்குவில் புகையிரத நிலையத்திற்கு அருகில் நின்று கொண்டிருக்கின்றோம். ஏற்பட்ட யுத்தம் காரணமாக இந்த புகையிரத சேவை முற்றாக தடை செய்யப்பட்டிருந்தது. அண்மைய காலங்களுக்கு முற்பட்ட பகுதியில் தான் இதனுடைய சேவையை கூட ஆரம்பித்திருக்கின்றார்கள். இந்த புகையிரத நிலையத்தை அமைப்பதற்காக சில பகுதிகள் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தன, அழிக்கப்பட்டிருந்தன. அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சிக்காக நாங்கள் வளாக வீதி, கொக்குவில் மேற்கு வளாக வீதியிலே அமைந்திருக்கின்ற அத்துமீறிய குடியிருப்பை பற்றியதான பல விடயங்களை பார்க்கலாம். நேயர்களே, வாருங்களமை தொடர்ந்து. தற்பொழுது நேர்கள் எனக்கு பின்னால் காண்கின்ற இந்த குடிசை வீடுகள் எல்லாம் இன்றைக்கு 25 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலப்பகுதியிலே இந்த இடங்களிலே காணப்படவில்லை. இந்த இடங்கள் எல்லாம் ஒரே பற்றையும் காடுகளாகவும் பனங்குடர்களாகவும் தான் காட்சியளித்திருந்தது. காலம் செல்ல செல்ல பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்த மக்கள் இங்கே குடியேறினார்கள். இது ஒரு தனியாருடைய காணி. இவர்கள் காணி அல்லாதவர்களும் வீடு அல்லாதவர்களும் இந்த இடத்திலே ஒன்று கூடினார்கள். ஒரு அத்துமீறிய குடியிருப்பாகவே இந்த கிராமம் காணப்படுகின்றது. ஆரம்பத்திலிருந்து இன்று வரை ஒரே அளவாக, அதாவது சிறிய ஓலைக்குடில் வீடுகளாகவும் சிறிய தகரக்கொட்டில் வீடுகளாகவுமே இந்த கிராமம் காட்சியளிக்கின்றது. கிராமம் தோன்றி இன்றைக்கு 25 வருடங்கள் பூர்த்தியாகிய நிலையிலும் கூட இந்த கிராமத்து மக்களுக்கு இன்னும் தான் வீட்டு திட்டம் வழங்கப்படவில்லை. அதை விட காணி உறுதி பத்திரம் அதுவும் தான் வழங்கப்படவில்லை. தற்செயலாக யார் ஒருவர் இந்த காணியை ஆக்கிரமித்தாலோ இல்லை திடீரென இவர்களை எழும்ப சொன்னாலோ இவர்களுக்கு அந்த உரிமை, காணி உரிமை, வீட்டுரிமை இன்னும் தான் வழங்கப்படவில்லை. பொதுவாக அத்துமீறிய குடியிருப்பு என்றபடியால் இவர்களுக்கு காணி உரிமையோ வீட்டு உரிமையோ இன்னும் தான் வழங்கப்படவில்லை. பல்வேறு துன்பத்தின் மத்தியில் அச்சுறுத்தலான வாழ்க்கையை தான் இந்த மக்கள் கூட வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வீட்டினுடைய நிலைமையை பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரிகின்றது. தற்செயலாக மழை வந்தாலோ இல்லை புயல் அடித்தாலோ இந்த வீடு அப்படியே பிடுங்கக்கூடும், அப்படியே காற்றில் பறக்கக்கூடும். இப்படியான ஒரு நிலைமையில் தான் இந்த மக்களினுடைய வாழ்வாதாரம் கூட நடந்து கொண்டிருக்கு.
எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று தெரியாமல் ஒரு அச்சுறுத்தலான வாழ்க்கையை இந்த மக்கள் வாழ்ந்தாலும் கூட இந்த இடத்தில் பார்த்தால் தெரியும், குடும்பமாக ஒற்றுமையாக தங்களுடைய உறவினர்களுடன் எவ்வளோ ஒரு ஆனந்தமாக இந்த இடத்தில் நின்று கொண்டிருந்தார்கள். நாங்கள் கேமராவுடன் வந்தவுடன் திடீரென்று உள்ளே புகுந்து விட்டார்கள். அதை கூட நாங்கள் பார்த்திருந்தோம். அதை விட ஆரம்பத்தில் பல்வேறு பகுதி மக்கள் இங்கே வாழ்ந்திருக்கின்றார்கள். ஆரம்பத்தில் இந்த மக்கள் குடியேறும் பொழுது பல பிரச்சனைகள் காணப்பட்டிருந்தது. உதாரணமாக குடிநீர் வசதியில் குறைவாக இருந்தது. வீடுகள் கூட ஒரு சிறிய அளவான வீடுகளாக காணப்பட்டிருந்தது. பிறகு காலம் செல்ல செல்ல கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பகுதி மக்கள் வளர்ச்சி அடைந்திருக்கின்றார்கள். இருந்தாலும் பொதுவாக பொது பாதைகள் அமைக்கும் பொழுது மரங்களை வெட்டுவார்கள். ஏன் சிலவளொரு கிராமமே அழிந்துவிடும். அவ்வாறு ஒரு நிலையில்தான் இந்த கிராமம் கூட காணப்பட்டிருந்தது. கொக்குவில் புகையிரத நிலையத்தை அமைப்பதற்காக இந்த கிராமத்தை அப்படியே எழும்ப சொல்லி இருக்கின்றார்கள். தற்செயலாகத்தான் அந்த நிலை மாறி தற்பொழுதும் இந்த மக்கள் அச்சுறுத்தலான வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நான் உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தேன், இந்த கிராமம் புகையிரத நிலையத்திற்கு அருகாமையிலே அமைய பெற்றிருக்கேன்னு சொல்லி. அந்த வகையில் நான் தற்பொழுது ஒரு புகையிரத கடவையின் அருகாமையிலே நின்று கொண்டிருக்கின்றேன். பெரும்பாலும் இந்த கிராமத்திலே சிறுவர்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். தற்செயலாக அவர்கள் பாடசாலைகள் செல்லும் பொழுது இந்த வழியினூடாக செல்ல வேண்டும். அதை விட இந்த இடங்களிலே விளையாடி கொண்டிருக்கிற பொழுது எதேர்ச்சியாக இந்த இடங்களிலே வந்தால் பெரும் ஒரு பாதிப்புக்குள்ளான நிலையிலே ஏற்படக்கூடும். தற்செயலாக ஒரு புகையிரதம் வந்தாலும் அவர்களுடைய நிலைமையை நினைத்து பாருங்கள். இப்படியான ஒரு அச்சுறுத்தலான வாழ்க்கையை தான் இந்த கிராமத்து மக்களும் இந்த சிறுவர்களும் எதிர்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதை விட எனக்கு அருகிலே பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள், இந்த கிராமம் ஒரு பள்ளத்தாக்கான காணியிலே அமைந்திருக்கின்றது. மழை காலங்களில் தெரிந்திருக்கும் வெள்ளம் வீட்டுக்கு விருந்தாளி வருவது போல உடனே இந்த இடங்களிலே வந்துவிடும். இதன் காரணமாக இவர்களுடைய இடங்கள் எல்லாம் வெள்ளக்காடாகவே மாறிவிடுகின்றது. போக்குவரத்து பிரச்சனை, அந்த நேரங்களில் பயணம் செய்ய முடியாமல் இருக்கும். பிள்ளைகளின் கல்வி எல்லாம் தடைப்படும். பல்வேறு நோய் நொடிகளுக்கு கூட இந்த கிராமத்து மக்கள் உள்ளாய் கொண்டிருக்கின்றனர். பல்வேறு தேவைகளுக்காக தாய் நாட்டை விட்டு புலம்பெயர் நாடுகளில் வசித்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கு உங்களுடைய சொந்த ஊர்களையும் உங்களுடைய சொந்த ஊர்களுடைய ஆலயங்களுடைய திருவிழா காலங்களையும் கண்முன்னே கொண்டு நிறுத்துகின்றது வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சி. நீங்கள் அங்கே இருந்து கொண்டு உங்களுடைய ஊர் நிலைமைகளை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் தினந்தோறும். அந்த வகையில் இந்த இடத்தை பற்றிதான பல விடயங்களை நிச்சயம் அறிந்திருப்பீர்கள் நம்புகின்றோம். மீண்டும் சந்திப்போம் நேர்களே, இன்னும் ஒரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியில். அதுவரையில் ஒளிப்பதிவாளர் தர்ஷனுடன் ஷர்மி. நன்றி நேர்களே. என்ற கோரப்பிடியில் மக்களினுடைய ஆசைகள் கனவுகள் சக்கரமாய் சுழல அந்த இடத்திலிருந்து மீண்டு வந்த எங்களுடைய மக்களுக்கு இந்த அத்துமீறிய குடியிருப்பு ஒரு பிரச்சனைக்குரிய விடயமாகவே கருதப்படுகின்றது. எந்த இடத்தை பார்த்தாலும் இந்த அத்துமீறிய குடியிருப்பு ஒரு முரண்பாடான விடயமாகவே காணப்படுகின்றது. இவர்கள் பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அறிந்திருப்பீர்கள், 25 வருடங்களாக இவர்கள் இந்த அவல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் கூட அடுத்த நிகழ்ச்சிக்குள்ளே செல்லலாம். நேர்கள் பார்த்து கொண்டிருப்பது வணக்கம் தாய்நாடு. எம்முடன் தொடர்ந்து இணைந்திருங்கள்.
வணக்கம் தாய்நாடு. நிந்தாவூரை பொறுத்தவரை இது ஒரு விவசாய நிலம் என்ற காரணத்தினால் முன்னைய காலங்களில் இந்த இடம் மிளகாய் பயிர்ச்செய்கைக்கு பேர் போன ஒரு இடமாக காணப்படுகிறது. அதை விட இந்த இடத்திலே தெங்கு பயிர்ச்செய்கையும் ஒரு சிறப்பாக இடம்பெற்றது. 1978ஆம் ஆண்டு காலப்பகுதியில் நிலவிய பெரும் சூறாவளியை பற்றி அறிவீர்கள். அந்த சூறாவளியின் காரணமாக பெரும்பாலான தென்னை மரங்கள் அழிந்து விட்டன. பின்னர் ஏற்பட்ட காலத்துக்கு காலம் இடம்பெற்ற யுத்தத்தின் காரணமாகவும் இவர்களுடைய தெங்கு பயிர்ச்செய்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிந்தவூர் பகுதியிலே சிறப்பாக விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதைவிட ஏர் பூட்டி கிளப்பையிலே உழுது கொண்டு கூட இருக்கிறார்கள். இந்த இடத்துல இந்த விவசாயங்களை கண்டவுடன் இந்த இடத்துல வந்து விட்டார். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களுடைய பெயர் என்ன? எங்களோட பேர் உள் பேர் முகமட், பட்ட பேர் இன்டர்ன்னு சொல்கிறது. நீங்கள் எவ்வளவு காலமாக விவசாயம் செய்து வருகிறீர்கள்? விவசாயம் ஒரு வரக்குறைய 14 வயசுலேருந்து 12 வயசுலேருந்து விவசாயம் செஞ்சு வரோம். என்னென்ன காலங்களில் இங்கே பயிற்சியை மேற்கொள்வீங்க நீங்கள்? எங்களுக்கு காலப்போகம் 9 மாதம் 10 மாதம் விவசாயம் துவங்கும். மற்றது இடப்போகம்ங்கிறது மழை முடிஞ்சு இந்த அறுவடை முடிஞ்ச உடனே 4ஆம் மாதம் 5ஆம் மாதத்துலேருந்து ஆரம்பிப்போம். மண்ணிலே மணிக்கணக்காய் கால்களை புதைத்து விவசாயத்தை மேற்கொள்ளும் விவசாயி இல்லாவிடில் நாம் உயிர் வாழ முடியாது. அந்த வகையிலே இந்த நிந்தாவூர் பகுதியிலே 2 போக பயிற்சியை சிறப்பாக மேற்கொள்ளுகிறார்கள். இப்போது சிறுபோக பயிற்சியை செய்ய போகிறார்கள். அதற்காக இந்த வயல் நிலங்களை சிறப்பாக உழுது கொண்டிருக்கிறார்கள். அதை விட இந்த இடத்திற்கு சிறுபோக பயிற்சியை சேனநாயக்க சமுத்திரம் என்று சொல்லப்படுகின்ற அம்பாறையிலே மிகப்பெரிய குளமாக காணப்படுகின்ற சேனநாயக்க சமுத்திரம் இக்னாகல பகுதியிலிருந்து வடிந்து இந்த இடத்திலே வருகின்ற நீரை நம்பித்தான் இந்த இடத்துல விவசாயத்தை மேற்கொள்ளுகிறார்கள். நாளைய தினம் இந்த மாட்டு வண்டிலே சற்று முன்னர் விதை நெல் ஏற்றி கொண்டு சென்றார்கள். அதை நாளைய தினம் விதைப்பதற்காக கொண்டு செல்கிறார்கள். அதை விட அந்த பக்கமாக பார்த்தால் தெரியும், அந்த நீரை வடிச்சலாக கட்டி அந்த இடத்துல விவசாயத்துக்கு சிறப்பாக தயார்படுத்துகிறார்கள். மாகாணம் அம்பாறை மாவட்டம் நிந்தாவூர் பகுதியிலே சிறுபோக பயிற்சியை சிறப்பாக மேற்கொள்கிறார்கள் என்று சொல்லியிருந்த நாளைய தினம் அவர்கள் விதை நெல் விதைக்கப் போகிறார்கள். அந்த வகையில் இவர்கள் நாளோ அல்லது சம்பிரதாயங்கள் பார்ப்பதில்லை. காரணம் என்று சொன்னால் எந்த நாளும் அல்லாவின் நாள் என்று சொல்லி குறிப்பிடுகிறார்கள். அதை விட தமிழர்களை பார்த்தால் தெரியும், எந்த ஒரு வைபவமாக இருந்தாலும் சிறப்பான நாள் பார்த்து தான் செய்வார்கள். ஆனால் இவர்கள் அப்படியானவர்கள் அல்ல.
இந்த மூடையை ஏற்றி கொண்டு போகிறீங்க, அது என்னதுக்காக கொண்டு போகிறீங்க? விதை நெல் வயலுக்கு கூட்டிருந்து நெல்லை விதையை முளையை போட்டு முளையை ஆக்கி வண்டியில் கட்டி அந்த வண்டியில் ஏற்றி கொண்டு போய் பழைய அடிப்போம். நிலத்தை மட்டப்படுத்துறதுக்கு வண்டியில் கொண்டு வரும் மாடு. அதை மட்டப்படுத்தி அலையெல்லாம் போட்டு முடிஞ்சோடனே விதையை போடுவோம். இந்த பயிர் வந்து வளர்கிறதுக்கு எவ்வளோ காலம் செல்லும்? அதிலிருந்து இங்கே வளர தோங்கும். எவ்வளோ மாதங்கள்? மாதம் வந்து 3.5 மாதம், 105 நாளையால் அறுவடை செய்வோம். 100 நாள் 105 நாளையால் அறுவடை செய்வோம். வடக்கு மாகாணத்துக்கு எல்லாம் வந்திருக்கிறீங்க விவசாயத்துக்காண்டி, அதை பற்றி சொல்லுங்கள். அந்நேரம் நாங்கள் சத்தியல் வெள்ளாமட்டு அறுவட்டு சத்தியல் ஏராளமாக இங்கே இருந்தது. அந்நேரம் இந்த மிஷின்கள் இல்லை வெட்டுறதுக்கு. வடமாகாணமெல்லாம் போயிருக்கோம். யாழ்ப்பாணம், மொரஸ் மொட்டை, கிளிநொச்சி, மன்னார், பவனியா எல்லா இடமும் போயிருக்கோம். என்னென்ன நெல்லினம் வந்து விதைக்கிறோம் நீங்கள்? இங்கே விதைக்கிறது 94 உண்டு. நவீன காலத்திலே வந்து வளர்ச்சி படிப்படியாக முன்னேற விவசாய பயிற்சிகளை வந்து பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. குறிப்பாக விவசாய நிலத்திலே வந்து உழுவதென்று சொன்னால் தற்போது இயந்திரங்களை பயன்படுத்துகிறார்கள். நெல்லை தூற்றுவதென்றால் கூட இயந்திரங்களை பயன்படுத்துகிறார்கள். முன்னைய காலங்களில் வந்து சூடு அடிப்பதென்று சொன்னால் ஜானை அல்லது மாட்டை கட்டி சூடடிப்பார்கள் அல்லது கல்லிலே வைத்து சூடடிப்பார்கள். இன்னும் உழுவதென்று சொன்னால் ஏற்பூட்டி கலப்பையில் ஏற்பூட்டி உழுவார்கள். அதைவிட இன்னும் பல்வேறு செயல்களுக்கு வந்து தங்களுடைய கைகளையே பயன்படுத்தினார்கள். ஆனால் இன்றைய கால பகுதியை பொறுத்தவரை வந்து பெரும்பாலும் இயந்திரங்களை பயன்படுத்துகிறார்கள். அப்படி அந்த இயந்திர பாவனை அதிகரித்து வந்தாலும் கூட இந்த நிந்தாவூர் பகுதியிலே பார்த்தால் தெரியும், இப்போதும் இந்த முளை நெல் நாளைக்கு விதைப்பதற்காக இன்றைய தினம் மாட்டு வண்டியிலே தான் வந்து அந்த நெல்லை கொண்டு செல்கிறார்கள். அதை விட இந்த இடத்தை உழுவதை கூட கலப்பையில் ஏற்பூட்டித்தான் உழுகிறார்கள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நேயர்களே. ஒளிப்பதிவாளர் புவியுடன் உங்கள் விஷானி. வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான்.